ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண். இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள், கட்டாய வினாக்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது, அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம், விடும் என முடியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5x2 10. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மதிப்பெண் வினாக்கள் தான் மெஜாரிட்டியை கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க, மழை மலை, கலைச்சொல்லாக்கம், மாடர்ன் லிட்ரேச்சர். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏவேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளி, 2x3 6. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம்பயிர் 5 பெயர்களை தொடரில் அமைக்க, தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறநானு கூறுவது யாது, மதுரையில் உள்ள அவயம் பற்றி குறிப்பு வரைக. ஸோ அந்த 10லிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 34வது வினா கட்டாய வினா. தமிழ் அன்னையினை வாழ்த்துவதற்காக பாவலேறு சொல்லுவது யாது. அதே மாதிரி மன்னன் இடைக்காணான் பற்றி சிறுகுறிப்பு. அப்படின்னா மன்னன் இடைக்காணான் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம். அருளை பெருக்கி என தொடங்கும் பாடல். அதே மாதிரி அணி பொறுத்த வரைக்கும் தற்குறிப்பேற்ற அணியினை சான்றுடன் விளக்குக, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 5x5 25. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்காணான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. உங்கள் தெருவில் பழுதடைந்த மின்விளக்குகளால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின் வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி காட்சியினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க. மேல்நிலை செயற்கை விண்ணப்ப படிவம், மொழிபெயர்ப்பு, இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.